என்ன இனம் அந்த குதிரை? மார்வாடி. வீட்டில் தனி வளர்க்குறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆமாம், வளர்க்குறதுக்கு ரைடிங்க. இது எத்தனை பல்லு? இது மில்க் டீத். மில்க் டீத் இன்னும் பல் போடலைங்க. குட்டி தான். ஆமாம், குட்டி. சரி. வயசு 2 வயசு இருக்குமா? 20 மாதம். 20 மாதம் தான் ஆச்சு. இது எவ்வளோ சொல்கிறீங்க? விலை இல்லைங்க, நாங்கள் சோப் கொண்டு வந்து. சோப்பு கொண்டு. சரி சரி. இது ஒரு நாள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க இதுக்கு? 400 செலவு பண்ணுவீங்க. எத்தனை இதை மாதிரி வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 5 பேர் வச்சுருக்கோம். 5 பேர் வச்சுருக்கோம். 5மே விற்பனைக்கு இல்லை. அம்மா அப்பா எங்ககிட்டயே இருக்குது. இதோட அப்பா அப்பா வந்து எங்ககிட்டயே இருக்குது. சேல்ஸுக்கு கிடையாது. சேல்ஸ் இல்லைங்க. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? திருப்பூர்லேருந்து. திருப்பூர். ஆமாம். சரி. என்ன சேனல்லாம்? இது என்ன இனம்? எதுங்க இந்த குதிரை? மார்வாடிங்க. மார்வாடி. வீட்டில் பர்சனலாக வளர்ப்பாங்க அப்படிதான். ஆமாம். சரி. இது வயசு என்னாச்சு? வயசுங்க இன்னும் குட்டி, இன்னும் பல் போடலைங்க. பல்லு போடல, குட்டி தான். ஆமாம். எவ்வளோ சொல்கிறீங்க? என்ன விலை? விலை வந்து சொல்லலாம் 20 ரூபா சொல்லலாம். 20 ரூபா சொல்லலாம். 20 லட்சம். இந்த இனத்துக்கு அவ்வளோ ரேட்டு கொடுக்கலாம். ஆமாம், இதோட ஜாஸ்தி இருக்கிறது முக்கியது. கலருக்கு ரேட்டு, அந்த வெரைட்டிஸு. ஆமாம். ஆமாம். இது வளர்க்கண்டா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும்? 1000 ரூபா. நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க இது? கரூரா. நாங்கள் கோயம்புத்தூர். அன்னூர். கோயம்புத்தூர். உங்கள் ஃபோன் நம்பர் தோட்டத்தில் வளர்க்குறீங்க அப்படி தானே? ஆமாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். அன்னூர் மூர்த்தி செட் ஃபார்ம்ஸ்னு சொல்லுங்கள். என்ன ஏனோண்ணா? அது மார்வாடிண்ணா. மார்வாடி. அதோட பெட்லைன் எல்லாமே அதில் விட்டுவாங்க. சொல்லிட்டு நார்த்துலேருந்து எடுத்துருங்க. நார்த்துலேருந்து எடுத்து இல்லை, அது என்ன ஏனோண்ணா? ஆக்சுவலாக மார்வாரி ஆர்ட்ஸ்னா ஓகேங்களா. மார்வாரி ஆர்ட்ஸில் எப்படி சொல்கிறதுன்னா, அந்த கழுத்து ஸ்ட்ரக்சர் ஸ்டைல் இருக்குது இல்லைங்க, அதை வச்சு அதோட பிளட் லைன் இப்போ நான் இந்த குதிரை ஜெயிச்சுன்னா இதோட குட்டி இப்படி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த லைனேஜில் இதோட குட்டி ஒன்று தான் இங்கே இருக்குது. வேறு எந்த குட்டியும் இல்லை இந்தியாவில். தமிழ்நாட்டில் இந்த லைனேஜில் எந்த குட்டியும் இல்லை. ஒன்று தான் இருக்குது. இது ஆக்சுவலாக இனவருத்திக்கு வச்சிருக்கீங்க. 2 பல்லு போட்டிருக்கு. 2 பல்லு போட்டிருக்கு. இப்போ கொடுத்துருக்கோம். எவ்வளோ சொல்கிறீங்க? நாங்கள் வேலை சொல்லலை. கொடுக்குறதுக்கு இல்லை, சொந்த யூஸ்க்காக வச்சுருக்கோம். கொடுக்குறதுக்கு இல்லை. இதோட குட்டி போட்டு அதுக்கப்புறம் போட்டு நாங்கள் கொடுக்குற மாதிரி இல்லை, பார்க்கலாம். ஃபியூச்சராகி நாங்களே வச்சுக்கலாம் ஐடியா இருக்கோம். ஒரு பாரம்பரியத்துக்காண்டி வச்சிருக்கீங்க. இது மாதிரிலாம் பிடிக்கும், அதனால் ஆசை வளர்த்தணும் அப்படிங்கிற ஆசை பழகிட்டோம். எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? நாங்கள் கோயம்புத்தூரில் ஒண்டிப்புத்தூர் ஏரியாவில். ஒண்டிப்புத்தூர். பிஎஸ்ஆர் செட் ஃபார்ம்ஸ். சரி சரி. ஆசைக்கு வளர்க்குறீங்க. வேறு வணக்கம், நான் சுரேஷுங்க. ஏஞ்சல் அக்வேரியம்ஸ் பெட் ஷாப் வச்சுருக்கோம் பிள்ளைமேட்டில், கோயம்புத்தூரில். எங்களுடைய பண்ணையில் சேர்ந்த குதிரைங்க, மாணிக்கின் பேர். இன்றைக்கி ஷோ மீட்டிக்கு ஷோனால கொண்டு வந்திருக்கோம். இது ப்ரைஸ் எவ்வளோ வருதுங்க? இது ப்ரைஸ் வந்து 15 lakhs வருங்க. 15 லட்சம். ஆமாங்க. அதுக்குள்ளவங்க தான் இது வாங்க முடியும். ஆமாங்க. நாங்கள் வளர்த்துறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து சும்மா ஷோக்கு வச்சுருக்கோம். வளர்த்துறோம், வீட்டில் வளர்க்குறது. இது ஆண் குதிரையா? இது ஆண் குதிரைங்க. ஆண் குதிரை. பல்லு போடல. இப்போ எத்தனை குதிரை வச்சுருக்கீங்க? மொத்தம் 6 குதிரை இருக்குது. 6 குதிரை. ஆமாங்க.
இந்த மாதிரி குதிரை வாங்கினா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் நல்ல கோயம்புத்தூர் ஒண்டி புதூர் வரணும். இதில் எத்தனை வருஷமா இந்த குதிரை வளர்ப்புல இருக்கு? ஒரு 10 வருஷம் அனுபவம் இருக்கு. 10 வருஷம். எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா? சின்ன பிள்ளைலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. வீட்டிலலாம் குதிரை பெரியவங்க வச்சுருந்தாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நாங்கள் இப்போ எடுத்து வளர்த்திட்டு இருக்கோம். சரி. இந்த பிரீடு வந்து லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு பாதுகாத்து. ஆமாம், இந்தியன் நெட்டிவ் பிரீட் பாரம்பரியம். ஆமாம், பாரம்பரியம் இருந்துகிட்டே இருக்கணும். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபோன் நம்பர் 9894829006. தேவைப்பட்ட கூப்பிடுங்க. தேங்க்யூ. என்ன இனத்தை சேர்ந்துச்சு? மார்வார் விழாக்கு பயன்படுத்துவாங்க. அந்த ஆமாம். இது வயசு எத்தனை ஆச்சு? இது 2 வயசு, அது 2.5 வயசு, அது 6 வயசு. ஒரு குதிரை எவ்வளோ சொல்லுவீங்க? குதிரை இதெல்லாம் 4 லட்சம், அது 5 லட்சம், அது 6 லட்சம். எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? ஈரோடு. எத்தனை குதிரை வச்சுருக்கீங்க? 3. நீங்கள் வியாபாரி? இல்லை, தோட்டத்தில் அளவுக்கு கொண்டு வந்து விற்பனைக்கு? விற்பனை தானுங்க, வியாபார நோக்கத்தில் இல்லை. சரி. ஒரு மனசுக்கு ஒரு பிடிச்சதுனால ஹாபி. உங்கள் ஃபோன் நம்பர் இது என்ன குதிரை சார்? இது வந்து மார்வார் பிரீடுங்க. மார்வார் பிரீடு. இது வயசு என்ன இருக்கு? 3.5 வயசுங்க. 3.5 வயசு. சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்கீங்க? சேல்ஸுக்கு கொண்டு வந்து. நீங்கள் தோட்டத்தில் வளர்க்குறது? ஆமாம், தோட்டத்தில் வளர்க்குறோம். எத்தனை வளர்க்குறீங்க? நாங்கள் ஒரு 5-6 வளர்க்குறோம். எந்த ஊர்னா? கோபிச்செட்டிபாளையம். கோவிச்செட்டி. இது எவ்வளோ சொல்கிறீங்க? இது 3.50ங்க. 3,50,000. இந்த குதிரை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். கண்டிப்பாக. உங்கள் ஃபோன் நம்பர்? கண்டிப்பாக கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் 999. உங்கள் ஃபோன் நம்பர்? 999422122. எத்தனை வருஷமாக அந்த இது வளர்க்குறீங்க? நான் 5 வருஷமாக வளர்த்துருக்கேன். 5 வருஷமாக. ஒரு பாரம்பரியம் விட்டு போயிடக்கூடாதுன்னு போகிறேன். ஆமாம் ஆமாம், அதுக்காக. ஆமாம். சரி, தேங்க்யூ. நன்றி. அப்புறம் என்ன சேனத்தில் யாரையும் கேட்காம 2:10க்கு போயிட்டாங்க. 2:10 பேசுனீங்க வந்து இது நாட்டு குதிரை. இது வயசு என்ன இருக்குண்ணா? அது வயசு என்னங்க, இப்போ ஒரு 2 வயசு ஆகுதுங்க. 2 வயசா? ஓ, குட்டி தான். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இதுங்க பவானிலேருந்து வந்துருக்கு. பவானி. எவ்வளோ சொல்கிறீங்க? எதுனா விலை எவ்வளோ சொல்கிறீங்க? 20 ரூபா சொல்லுதுங்க. 20 ரூபா. 20,000. இது என்ன குதிரைண்ணா? அது காட்டியா வெடிங்க. நாட்டு குதிரை இல்லை. அது பெரிய குதிரைங்க, காட்டியா வெடிங்க. அது வயசு என்னென்ன இருக்கும்? அது வயசு வந்து ஒரு 5 வயசு இருக்கு. 5 வயசு இருக்கு. அது எவ்வளோன்னு சொல்லுங்கள்? 2 லட்சம் ரூபா. 2 லட்சம். 2 லட்சம். அது எதுக்கு நான் பயன்படும்? மேலே டான்ஸ் ஆடுறதுக்கு, மேலே ஏறி சவாரி பண்ணலாம். டான்ஸ் எல்லாம் பழகி வச்சிருக்கீங்க? ஆமாம். செலவு பண்ணி. அப்போ அதுக்கு எல்லா குட்டியும் அப்படி பழகாது இல்லைண்ணா? சில குட்டி அந்த அமைப்பு இருந்தால் தான் வரும். அப்படிதுன்னா 100 ஒரு 20 வரையும் பழகும், 20 வரையும் பழகாது. சரி. நீங்கள் பவானி வியாபாரி அப்படி சொன்னா? உங்கள் பேர் என்னென்னா? சிங்காரவேல். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 99 98 420 72 503. இந்த மாதிரி குதிரை வேணா உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம். எல்லா வெரைட்டிஸும் வச்சிருக்கு. இருக்குது. ரேஸ் குதிரை முதல் கொண்டு வச்சிருக்குது. ரேஸ் குதிரை இருக்குது. சனிக்கிழமை தான் அது வரும். சாமி கும்பிட கொண்டு வருவோம். இதெல்லாம் வியாபாரத்துக்கு. அது சும்மா அளவுக்கு சாமி கும்பிட்டு மறுபடியும் கொண்டு போயிடுவோம். சரி. ரேஸ் குதிரையை விற்பனை கொண்டு வர மாட்டீங்க? சனிக்கிழமை கொண்டு வருவோம். சரி. சனிக்கிழமை கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை பொழுதோட தான் மறுபடியும் இங்கேருந்து ஊருக்கு கொண்டு போவோம்.
என்ன குதிரைன்னா அதுவும் காட்டியே வேடிங்க. ஆ அந்த பக்கம் இருக்கிறது பூரா நாட்டு குதிரைங்க. ஆ சரி சரி. அந்த உள்ள இருக்கிறது ரெண்டும் காட்டியே வேடி. இந்த பக்கம் இருக்கிறது பூரா அந்த நாட்டு காட்டுவாரி டான்ஸ் ஆடுமா? அதெல்லாம் சும்மா டான்ஸ்ல ஆடாது. அது ஏர்சவாரி மட்டும். ஏர்சவாரி மட்டும். அது எதுக்கு மேலே ஏறி போட்டு உட்காந்து போகிறது. எதுக்கு வாங்கிட்டு போவாங்கண்ணா? குட்டி போகிறதுக்கு. சரி, அதுக்கு அதை வாங்கிட்டு போவாங்க. அது 2 லட்சம். அது 1 லட்ச ரூபாங்க. 1 லட்ச ரூபா. சரி சரி. நாட்டு குதிரைன்னா 20,000. 20,000 ரூபா. காட்டுவாடி. இது சவாரிக்கு பயன்படுத்துறதா? இது எவ்வளோ, எத்தனை வயசு ஆச்சுண்ணா? இதுக்கு வந்து 4 வயசு ஆச்சு. 4 வயசு. எவ்வளோ சொல்றீங்க? இது வந்து 1.5 சொல்லுது. 1 லட்சம் ரூபா. நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? பவானி. பவானி. உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கள். 98 420 72 503. இந்த மாதிரி குதிரை வேணா வாங்கிடலாம். வேற வச்சிருக்கீங்களா? வாங்கி நீங்களே இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வளர்க்குறதா? சரி, எத்தனை குதிரை வச்சுருப்பீங்க? இங்கே வந்து 7 நிற்குது. அங்கே ஊரில் 6 நிற்குது. சரி. 1 லட்சம். இதெல்லாம் நீங்கள் தான் பழக்கிறதா? ஆமாங்க. சரி. இது டெய்லி எவ்வளோ சாப்பிடுண்ணா? எவ்வளோ செலவு பண்ணணும்? செலவு இதுக்கு இப்போ 500 வருது டெய்லி. டெய்லி? சரி. டெய்லி 500 ஒரு குறை சாப்பிடும். இதுக்கு 500, அதுக்கு 500 இந்த குதிரை 1 லட்சம் ரூபா. இது 1,20,000. 1,20,000. இது ஆண் குதிரை விலை கூடவா, பெண் குதிரை விலை? ரெண்டுமே ஒரே இது. குட்டி போடுங்க, அது குட்டி போடாது. அவ்வளோதான் வித்தியாசம். இதில் தான் எனக்கு பணம் அதிகம். அந்த கலருக்கு ரேட் உண்டாண்ணா? பஞ்ச கல்யாணிக்கு இது 1 லட்சம் ரூபாய்க்கு போகுதுன்னா அது 2 லட்சம் ரூபாய்க்கு. ஓ சரி. இது 1,20,000. ஆமாங்க. அந்த குதிரை 1 லட்சம் ரூபாங்க. அது குட்டி. அது குட்டி. குட்டி பல்லே போடுது. இது பல்லு போட்டது 4 பல்லு. 4 பல்லு. இது குட்டி பால் குடிக்கும். குட்டியிலே நீங்கள் பழக்கிறதா? பழக்கிறதாங்க. பல்லு போட்டோடனே இது பண்ணிக்கும். விற்க ஆரம்பிச்சிருங்க? இல்லைங்க. வண்டி ஏர் சேவேரி கூரை டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும். ஓ சரி. 4 பல்லு. 4 பல்லு. 4 பல்லுன்னா 4 வருஷம் கழிச்சு? ஆமாங்க. இது பல்லே போல் இதுக்கு எல்லாம் தொழில் கற்றுக் கொடுத்துருவோம். இப்போ கற்றுக் கொடுத்துருவோம். ஓ சரி. கற்றுக் கொடுத்துருவோம். அதுக்கு உள்ள ஆட்கள் தான் அதுக்கு பழக சொல்லி கொடுக்க முடியுமா? ஆமாங்க. எல்லாரும் பழக முடியும். அதுக்கு ஒரு திறமை வேணும். தேனுங்க. பயந்துக்குவாங்க. ஒருத்தர் பயப்பட மாட்டாங்க. காலும் போகும், கையும் போகும், உதைக்கும், கடிக்குமா? கடிக்கும். எல்லாத்தையுமே சாமர்த்தியம். ரொம்ப ரிஸ்க்கு தான். அப்படி தானே? அதை பழக்கி கையில் எடுக்கிற வரைக்கும் நமக்கு அது பிள்ளையாட்டம் அது வந்து நிற்கும் நம்மகிட்ட. ஓ சரி. இந்த பாசமாக அவங்ககிட்ட வருது. வருங்க. இந்த நாட்டு குதிரை எதுக்கு பயன்படும்னா? இதெல்லாம் நாட்டு குதிரை வந்து வண்டிக்கு ரேஸுக்கு பந்தயத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் நாட்டு குதிரை தான் ஓடுங்க. காட்டுவாடி வந்து டான்ஸு ஏறிட்டு போகிறதுக்கு. ஓ அதுக்கு. அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் ஒவ்வொருத்தரும் பங்களால காட்டில் இது பாட்டுக்கு கடக்கட்டும்னு சொல்லி கூட வைக்கிறாங்க. ஓ அதுக்கு தான். உழைப்புக்கு வந்து நாட்டு குதிரை தானே. வண்டிக்கும் போகும். சரி. தீனியும் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ ஆனால் வண்டி குறைஞ்சி போச்சு. அப்படி அதெல்லாம் வாடகை போகிற வண்டியெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரேஸுக்கு போகிறதா நிற்கிது. சரி சரி. அது குட்டி போட அதுலேருந்து ஃபயர் ஆகி வெளியே வந்துடுது. தாய் பாட்டுக்கு தாய் இருக்கும். தாய் குட்டி போடுறதோட சரி. சரி. குட்டி போட்டோடனே இந்த இதுங்க வந்து எடுத்து நம்ம வண்டியில் பழக்கலாம் ஓட்டலாம். இதுக்கு தான் வரும். இதுவும் ஒரு 70,000 80,000 1 லட்சத்துக்கு வருது.
வரைக்கும் வருது. 20,000 இருக்கு. குட்டிலாம் 15,000 ரூபா. இது நீங்க பழக்கி தான் இதுவும் பழக்கி தான் போடணும். சரி, பழக்காம எதுவும் வராது, பண்ண முடியாது. குதிரையை பழக்கிறதுல தான் வேலையே இருக்கு, விஷயம் இருக்கு. இல்லைன்னா கொண்டு எங்க வேணாலும் தள்ளி கொடு, கணத்திலே தள்ளுங்க. திறமைசாலி கையில இருந்து வாங்கணும். ஆமா, எல்லாத்தையும் வாங்கக்கூடாது. இதுக்கு பிரேக்கே இல்லைங்க, நம்ம பிரேக் தான். ஆமா, நம்ம தான் பிரேக். அது சொல்லி கொடுக்கறது பிடிக்கிறதா, நில்லுனா நின்னும் போகணும். திறமைசாலி கையில இருந்தா தான் குதிரை. இந்த நாட்டு குதிரைலாம் எவ்வளவு சொல்றீங்கன்னா? நாட்டு குதிரை வந்து 10,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் இருக்கு. நாட்டு குதிரை 10,000 பார்த்துங்க, 60,000, 30,000, 20,000, 25,000 ரூபா, 15,000 ரூபா. போட்ட குட்டி ஒரு 7,000 ரூபா. பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த குட்டியை பிடிச்சி விற்றுப்படுவானுங்க. பாவத்தை விற்றுருவான் பாவம், காசு கிடைக்குன்னு. இங்கே மாறும் கட்டிக்கும் பால் இடிக்கு பாவத்தை, அதை வலிக்கு தாங்க முடியாது, அதை பிடிச்சி விற்று விடுறாங்க. ஆட்டுக்குட்டி பாருங்க, மனுஷனை தொட்டு தான் முக்கியம். ஆட்டுக்குட்டியை அது குட்டி போடுது, தாய் பால் கொடுக்கு, இவன் கொண்டு வந்து எங்கே விட்டுருவான்? சந்தையில் விற்றுருவான். 2,000 ரூபா கிடைக்குன்னு விற்றுட்டு போயிடுவான். காசு பெருசா, பொருள் பெருசா, மனிதன் பெருசா? பணம் இருக்குது, அவனும் திங்க முடியல. கோடி கணக்கில் பணம் இருக்குது, திங்கிறானா? அவனுக்கு தான் சேரும். ஒரு கவரை போட்டு இப்படி தான் பண்ண. அந்த குதிரையோட விலை 25,000 ரூபா. 25,000. அது பல்லு சேர்ந்துருச்சு. 4 குட்டி போட்டுருச்சு, கிளவி ஆகிட்டான். சரி, இது வந்து குமரி. இது இப்போ பால் குடிக்குது, குழந்தை பிள்ளை. இது குழந்தை. அது எவ்வளோ சொல்றீங்க? இது வந்து 15,000 ரூபா தான் சொல்லுவோம். 15,000 கேட்குறவங்களுக்கு கேட்டு கொடுப்போம். சரி, அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். காசை பார்க்க மாட்டோம், கொண்டு வளர்த்து ஒரு பெரியத்திலேயே கொடுப்போம். முன்ன பின்ன இருந்தாலும் வாங்கிக்கோ. நல்லா வளர்ப்பியா பணத்தை? ஆமா, நல்லா வளர்ப்பியான்னு ஆளை தான் ஒரு என்ன உனக்கு ஃபோன் நம்பர் கூட, குதிரை எப்படி இருக்குது அப்படி நான் கேட்போம். நம்மகிட்ட இருந்த குதிரை குட்டி போட்டுச்சு இல்லை, உங்கள்கிட்ட நல்லா இருக்கா, இல்லை பசியோட கொள்றியா, அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். இல்லை தீனி இல்லாமல் கொள்றியா, அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அப்படி இருந்தேன்னா நாங்கள் போய் வாங்கிட்டு வருவோம். உன்னால் முடியல இல்லை கொடு, நாங்கள் பார்த்துக்கோம் அப்படின்னு. என்ன மனன்னு அலையிறாங்க. இந்த 2,000 நோட்டு எங்கே போய் ஒழிஞ்சதுன்னே. அந்த வெள்ளை குதிரை அதுங்க விலைங்களா? இப்போ சனியாக இருக்குங்க, புள்ளத்தாச்சி ஓட்டுறக்குறான். இன்னும் குட்டி போட எப்படி இருந்தாலும் இன்னும் 1 மாதத்தில் குட்டி போட்டுரும். சரி, அதோட விலை வந்து எவ்வளோன்னா ஒரு 30 ரூபா வரும். 30,000. அது எத்தனை வயசு ஆச்சுண்ணா? அதுக்கு வந்து வயசு ஆயிடுச்சுங்க. சரி, 4 புள்ள பெற்றுட்டா இன்னும் 5ஆவது புள்ள பெக்கறாவ. சரி, எத்தனை குட்டி வரைக்கும் போடுவோண்ணா? நம்ம கொடுக்குற பவரில் தானுங்க. தீனி உணவை பொறுத்து தான். ஆமாம், தீனி கொடுக்கறது, புல், பூசா, கேரட்டு, பேரிச்சம்பழம், புறா கறி எல்லாம் கொடுக்கணும். ஆமாம், ரம்மு கொடுக்கணும். உடம்பு வலி இருக்கு, சமைச்சு கொடுக்கணும். ஆமாம், சமைச்சு. காரம் எப்படி நாம் திங்கிறோமா, எலும்பு இல்லாமல் கொடுக்கணும். எலும்பு இருந்தால் மாட்டிக்குவோம். இதெல்லாம் கொடுக்கணும். இது கொடுத்தாதான் அதுங்களுக்கு ஒரு இது. மனுஷனோட உடம்பு தானுங்க அது. குதிரைக்கெல்லாம் வந்துங்க மனுஷன் எப்படி முழுங்கணும்னு அசவா போட்டேன், முழுங்கனோடது சரி. குதிரை என்ன பண்ணு, தின்னு எவ்வளோ நாள் தின்னு பாரு, அசவு போடாது. ஏனையும் அசவு போடாது, இப்படியே முழுங்குறதோட சரி லத்தி வர்றது. மனுஷனுக்கு அதே தான். ஆட்டுக்கு ஒன்று தான் தின்னுபிட்டு மறுக்கா ரிட்டன் கொண்டு வரும், மாடு தின்னுபிட்டு ரிட்டன் கொண்டு வரும். படுத்துக்கிட்டு அசவு போட்டு அப்புறம்தான் இன்னொரு வாட்டி ஆரம்பிக்கும். இது எவ்வளோ வேணாலும் போட்டிங்கனாலும் தின்னுக்கிட்டே இருக்கும், உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும், புழக்க போட்டுக்கிட்டே இருக்கும். செலவு பண்ண நம்ம தயாரா அப்படின்னு போடுறதுக்கு தான் பணம் வேணும். அது நல்லா பணக்கார மூடாக இருந்தால் பங்களாவில் ஏடுவாங்க. பாடி தின்னுவிட்டு ஜாலியாக நல்லா தோட்டத்தில் படுத்து தூங்கிட்டு ஜாலியாக இருக்கும். நம்ம பாரு வெயில், நம்மளே இந்த வெயிலில் தான் இருக்கும். நீங்கள் இந்த ஊருங்க? எங்கள் ஊரில் இங்கே திருச்செங்கோடு.
2 பல்லு அப்படி தானே? ஆமாங்கண்ணா. குட்டி தான். இது எதுக்கு பயன்படுத்துவீங்கண்ணா? நாங்கள் செல்லமாக வச்சுக்கிறோங்கண்ணா. ரேஸு, குதிரை பந்தயம், அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்குமே. நீங்கள் பழக்கி கொடுப்பீங்க? பழக்கி கொடுக்கறது இல்லைங்கண்ணா, நாங்களே வச்சுக்கோங்க. அப்படியா? ஆமாங்க. அப்போ இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க? இது வந்து இந்த ஒரு குதிரை மட்டும் எக்ஸிபிஷன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரி. மீதி வெளியே நிற்கிறது எல்லாமே ரேஸ் ஓடுற குதிரை தாங்கண்ணா, அதெல்லாம் சேல்ஸுக்கு கொண்டு வந்து. இந்த குதிரை எவ்வளோன்னு சொல்லுங்க. இது வந்து ரகமே இதுதாங்கண்ணா, சின்ன குட்ட ரக குதிரை. இது நாட்டு குதிரை தானா? நாட்டு குதிரைன்னா குட்ட ரக குதிரைங்க. இது போனிமாங்க. இது வளர்ச்சியே இவ்வளவுதான் இருக்குங்க வயசு. பெரிய குதிரை தாங்க இதுவே. இது எதுக்கு பயன்படுத்துவாங்கண்ணா? இது அழகுக்கு, ஷோக்கு. அழகு வீட்டில் வீட்டில் அழகுக்கு ஷோக்கு. இந்த குதிரை எவ்வளோ சொல்றீங்கண்ணா? இது என்னன்னா ஒரு 1 லட்ச ரூபா இருக்குங்க. 1 லட்சம் ரூபா. நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? ஈரோடுங்க. ஈரோடு. எத்தனை குதிரை வளர்க்குறீங்க? நம்மள்ட்டையும் ஒரு 10-15 குதிரை இருக்குதுன்னா நம்ம அண்ணன்ட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இதான் தொழிலா? எல்லாத்துக்குமே இதே தானே. இதான் தொழில் ஆரம்பத்துல இருந்து இதே தானே. சரி. குதிரை தாங்க. உங்க செல் நம்பர் சொல்லுங்க. என்னதுங்க கண்ணன்? உங்க நம்பர் சொல்லுங்க. 96 55 3 38 67 70. இந்த மாதிரி குதிரை வேணா உங்ககிட்ட வாங்கி பண்ணலாம். அழகுக்கான குதிரைனாலும் சரி, எதுக்கான குதிரைனாலும் சரி, வெள்ளை குதிரை இருந்தாலும் சரி. அது இல்லாம இதையும் எடுத்துக்கணும். இதெல்லாம் குதிரைக்கு தேவையான அவ்வளவு பொருட்களும் உங்ககிட்ட எல்லாமே இருக்குங்க. அண்ணன் கண்ணன்ங்கிறவர் ஈரோட்டில் இருக்கிறாருங்கன்னா இதில் அவரே ஓன் ப்ராடக்ட் தைக்கிறாரு. சரி. அப்படியே இதே அப்படியே ஃபோக்கஸ். இது வேணாலும் உங்ககிட்ட வாங்கி, எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபோன் பண்ணி வாங்கி. குதிரை சம்மந்தப்பட்டது நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் வாங்கிக்கலாம். நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன வகையை சேர்ந்தது? இது வந்து போனி வகையை சேர்ந்ததுங்க. அதாவது வளராது, இவ்வளோதான் வளர்ச்சி. வளர்ச்சியே இது. வளர்ச்சியே இவ்வளோதான். அப்போ இது எதுக்கு வீட்டுக்கு அழகுக்கு வாங்கிட்டு போவாங்க. இது இப்போ எத்தனை வயசு ஆயிடுச்சு? இது வந்து 2 வருஷம் குட்டி ஆச்சுங்க. 2 வயசு. என்ன அப்படியா? இது எவ்வளோ சொல்றீங்கன்னா இந்த குதிரை? 45,000 சொல்லுங்க. 45,000. இது வந்து பெரிய இது இந்த குட்டை ஜாதி அப்படி தானே? குட்டை ஜாதி. இதான் வளர்ச்சியே இவ்வளோதான். இவ்வளோதான் வளரும். இதுக்கெல்லாம் டெய்லி எவ்வளோண்ணா செலவு பண்ணணும்? இதுக்கெல்லாம் வந்து தினம் ஒரு 200 ரூபா செலவு பண்ணால் போதும். 200 ரூபா செலவு பண்ணால் போதும். இந்த குதிரை வளர்த்தா எதுவும் வீட்டுக்கு ராசி எதுவும் உண்டா? சுழி 9 சுழி. ஆமாம், சுழி வச்சு தான் கணக்கா? குதிரை வளர்த்தாலே ராசியா? இது வீட்டுக்கு கொண்டு போனால் ராசியா? ராசி தான். அதனால வாங்கிட்டு போவாங்க. அப்படின்னு நீங்கள் எங்கே இருந்து கொண்டு வந்தீங்க? நான் குமரபாளையம் பள்ளி. பவானி. எவ்வளோ குதிரை வச்சிருக்கீங்க? நான் ஒரு 20 வச்சிருக்கேன். சரி. இந்த மாதிரி குதிரை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். அதை பற்றி எதுக்கு சந்தேகம் கேட்டாலும் சொல்லிடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 99 65 75 14 22. உங்கள் பேர் என்னென்ன? பழனிசாமி. மயில்சாமி. எத்தனை வருஷமா இந்த தொழில் பார்க்குறீங்க? நான் ஒரு 25 வருஷம், 30 வருஷம் வந்து. 30 வருஷம். பரம்பரை தொழிலா? இல்லை இது இடையில எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்து அப்படியே நான் தொடர்ந்து. சரி. ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அப்படி வந்து, ஒரு பிரியத்தில் அப்படி வந்துட்டியா? போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. நான் இந்த 1 வாரத்துக்கு இங்கே வந்துடுவேன். ஓ சரி. ரைட். இது என்ன வகையை சேர்ந்தது? காட்டியாவாடி. காட்டியாவாடி. அது எதுக்கு பயன்படும்? அது வந்து ரேஸ் ஓட்டுறதுக்கு, ஏர் சவாரிக்கு. ரேஸ் ஓடும். அது வயசு எவ்வளோண்ணா? அது 4 வயசு ஆகுது. 4 வயசு ஆகுது. அது எவ்வளோண்ணா சொல்றீங்க? அது 3 லட்ச ரூபா சொல்றாங்க. 3 லட்சம். 3 லட்ச ரூபா சொல்லுவோம். 1.5 லட்சம் கேட்டுட்டு இருக்காங்க, தர மாட்டேங்கிறாங்க. 3 லட்சம்னா கொடுத்துருவீங்க? 3 லட்ச ரூபா கொடுத்துருவோம். சரி சரி. இன்னைக்கு விற்பனை ஆகுன்னு கொண்டு வந்துருக்கீங்க. காட்டுவாரி அப்படின்னா? சரி. அந்த மாதிரி ஏன்னா குதிரையும் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். சரி சரி. அது ஆண் குதிரையா பெண் குதிரை? ஆண் குதிரை. ஆண் குதிரை. காட்டியாவாடி, மார்வாடி, இங்கிலீஷ் வீடு, நாட்டுக்குதிரை எல்லாமே இருக்கு. எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு, வாங்கி. குதிரை அங்கே போய் குதிரை போப்பா.
என்ன இனம்? காட்டுவாடி. பேட்டி கொடுக்குமா? காட்டுவாடி என்ன வயசு இருக்குண்ணா? எந்த காட்டுவாடி? அது ஒரு 7 வயசு இருக்கும். 7 வயசு இருக்கும். அது எதுக்கு பயன்படுறதுண்ணா? அது ஓட்டுற ஏர் சவாரி பழக்கம், இது நர்மதா பழக்கம், ஏர் சவாரி பழக்கம், ஏர் சவாரி வண்டி எல்லா பழகும் நாட்டு குதிரையாது? நாட்டு குதிரை மார்வாடி குதிரை. மார்வாடி குதிரை. அது எவ்வளோ சொல்கிறீண்ணா? அந்த குதிரை 1,75,000 ரூபா சொல்லுங்கள். 1,75,000. நீங்கள் எத்தனை குதிரை கொண்டு வந்தீங்கண்ணா? நம்ம குதிரை மொத்தம் ஒரு 6 உருப்படி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? திருப்பத்தூர். திருப்பத்தூர். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9500532710. இந்த மாதிரி குதிரை வேணா உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கிறேன். மார்வாடி. இது என்னண்ணா மார்வாடி? இது 3,50,000 ரூபா சொல்லுங்க. 3,50,000 ரெண்டும் தாயம் குட்டி. ரெண்டு அது குட்டியா? அதோட குட்டியா? 3,50,000. அது என்ன குதிரை? மார்வாடி குதிரை. மார்வாடி முஷ்கி. அது இது எதுக்கு பயன்படும்? இது ஷோக்கு, ரைடிங்கு. ரைடிங்கு. இது என்ன குதிரைண்ணா? பெண் குதிரைங்க, காட்டிவாடி. இது எதுக்கு பயன்படும்ண்ணா? சவாரி வண்டிக்கு இதெல்லாம் குதிரை யூஸ் பண்ணுறாங்க. சரி. இது எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 1,50,000 லட்சம் சொல்லுது. 1,50,000. வயசு என்ன ஆச்சுண்ணா? 5 வயசு ஆச்சு. 5 வயசு ஆச்சு. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? பெண்ணாயிரம், தருமபுரி மாவட்டம். எத்தனை குதிரை கொண்டு வந்தீங்கண்ணா? ஒன்று மட்டும் தாங்கண்ணா, தோட்டத்தில் வளர்த்துருவாங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 80 72 58 35 95. இந்த குதிரை வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். இதெல்லாம் என்ன இனம்ண்ணா? காட்டியாவாடி. காட்டியாவாடி. இது எதுக்கு பயன்படுத்துவாங்கண்ணா? இது கல்யாண ஃபங்க்ஷனுக்கு, மாப்பிள்ளை ஏற்றுறதுக்கு, பொண்ணு ஏற்றுறதுக்கு. அப்போ நீங்கள் அதெல்லாம் பழக்கி வச்சிருக்கீங்க. ஆமாங்க. அதுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னா? ஒரு நாளைக்கு ஒரு குதிரைக்கு 500 ரூபா வரும். 500 ரூபா வரும். எத்தனை குதிரை கொண்டு வந்தீங்கண்ணா? 10 குதிரை. 10 குதிரை. ஒரு குதிரை எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? இது 3 லட்சம், இது 3 லட்சம், அது போகிற 3 லட்சம். இந்த குதிரை 3 லட்சம். இந்த குதிரை 3 லட்சம், இது 3 லட்சம். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 93 45 93 83 73. இந்த மாதிரி குதிரை வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். எவ்வளோ வச்சுருப்பீங்கண்ணா வீட்டில்? எப்பவுமே இருக்கும். இருக்கும். பழக்கலாம் நீங்கள் தான்? இல்லை, நாங்கள் முதல்ல பழக்கத்தில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம்ண்ணா? அந்த எனக்கு இது 40 வருஷம் பழக்கம். 40 வருஷம் அனுபவம். அதனால் குதிரையை பற்றி எதுனாலும் தெரியும். 40 வருஷம் பழகம். இதே இடம் தான் 40 வருஷமா. 35 வருஷம் ஆச்சு இந்த இடத்துல போட்டேன். சரி. எல்லாருமே மாறிட்டாங்க. நான் ஒரு இடத்துல மாறாம பனைமரம். மீசை வந்து பனைமரத்துக்கு கேட்டது பனைமரத்தை தான் பிடிச்சி வைக்கிறாரு, கல் அடிச்சு வைக்கிறாரு. அண்ணா இது என்ன குதிரைண்ணா? மார்வாடிண்ணா. மார்வாடி. இது இந்த விழாக்களுக்கு பயன்படுத்துகிறதா? இல்லைண்ணா, ஷோன் யூஸ். எவ்வளோ? இது எத்தனை வயசு ஆச்சுண்ணா? 4 வயசு. 4 வயசு. எவ்வளோ சொல்கிறீண்ணா? 3 லட்சம் ரூபா. 3 லட்சம் ரூபா சார். 3 லட்சம். நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? கோயம்புத்தூர் பக்கத்தில் சொட்டக்காம. எத்தனை குதிரை கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? 20 குதிரை. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9842278049.
இந்த மாதிரி குதிரை வேணா உங்கள்கிட்ட வாங்கி